மாந்திரீகம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருமே மிரண்டு போறாங்க. அப்படி நீங்க இப்ப என்ன பாக்குறீங்க, இப்ப என் மனசுல என்ன ஓடுது அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்களா? இங்க நடக்கிற பிரச்சனையா வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, மலேசியா, சிங்கப்பூர், துபாயின்னு இருந்து வருவாங்க, கனடா, ஆஸ்திரேலியா. இங்க நான் சொல்றதுல அவங்க ஷாக் ஆகணும். நான் இதுக்காக தான் வந்திருக்கிறேன்னு நான் சொல்றேன். போலீஸ் சைட்ல இருந்து ஏதாவது உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா? போலீஸ் சைட்ல இருந்துன்னு இல்லம்மா, இன்னைக்கு போலீஸ் சைட்ல முடியாதே எதுவும் கிடையாது. இப்போ செய்வனே ஒருத்தவங்க வைக்கிறாங்கன்னா அது யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? இப்போ இன்னார் தான் இங்க போய் செய்தாங்க, இவ்வளவு நாள் ஆகுதுன்னு அதெல்லாம் நம்ம காட்டுறோம் இல்லையா? எனக்கு ஒருத்தவங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னை பத்தின விஷயம் மட்டும் சொன்னா போதுமா, இல்ல என்ன சார்ந்த இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை இப்ப ஆனா எனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும்? அதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுமா. நம்ம சொன்னாலும் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிற நிலையில இல்லை. அந்த சின்ன ஃபால்ட் அது என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணி விட்டு அந்த ஜின் மூலியமா அவனுக்கு எடுத்துட்டு வர பணத்தை மாசம் 10,000 சம்பாதிக்கிறவன கூட இன்னைக்கு பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க ஜின் பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாந்திரீகம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஐயோ, மாந்திரீகம் பண்றவங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம பக்கத்துல வந்தாலே நம்மள கணிச்சிடுவாங்களோ, நம்ம மனசுல என்ன போகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுப்பாங்களோன்னு. அப்படி நீங்க இப்ப என்ன பாக்குறீங்க, இப்ப என் மனசுல என்ன ஓடுது அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்களா? கண்டிப்பாம்மா. ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தவங்க வரும்போது நம்ம அதை அவங்களுக்கு முழுக்க முழுக்க என்ன ஏதுன்னு சொன்னால்தான் இந்த காலகட்டத்துக்கு இந்த மக்களுக்கு இவங்க கிட்ட உண்மை இருக்குது, விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம அவங்க உக்காந்துக்கிட்டு நம்மளும் உக்காந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் வேலைக்காரன் கிடையாது. வந்த உடனே ஒரு சிலர் பேச மாட்டாங்க, அழுக தான் செய்வாங்க. அவங்க தன்னடக்காம ஒரு ஆத்திரம் வரும், அழுகும். அப்போ நம்ம தான் சொல்லணும், இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க, இதை சரி பண்ணுறன்னும் போதே அவங்க அழுக தன்னார நின்றுடும். நம்ம இவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னுட்டு அந்த ஷாக்லேயே அவங்க டக்குன்னு நிறுத்திடுவாங்க. நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்யாமல் இந்த காலகட்டத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம் வேணா மாந்திரிகம் அப்படி இப்படின்னு. மாந்திரிகத்தை தெரியாதவங்க பயன்படுத்துகிறவங்களும் உண்டு, தெரிஞ்சவங்களும் உண்டு. சரிங்களா? முன்ன சொல்ல ஒரு முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு மருத்துவர் தவறு செய்யணும், எல்லா மருத்துவரையும் நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. மாந்திரிகத்தை நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் எல்லாமே எடுபடாது. இந்த காலகட்டத்துக்கு நம்ம சொல்கிறத அவங்களுக்கு அது ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். என்ன நடந்தது, அவங்க எங்கேயோ இருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளை நோக்கி வருவாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனையா வெளிநாட்டில் இருந்து வருவாங்க, மலேசியா, சிங்கப்பூர், துபாயின்னு இருந்து வருவாங்க, கனடா, ஆஸ்திரேலியா வருவாங்க. இங்கே நான் சொல்றதுல அவங்க ஷாக் ஆகணும். அங்கே நான் இதுக்காக தான் வந்திருக்கிறேன்னு நான் சொல்றதில்ல. அதுதான் மாந்திரீகம். இப்போ நேருக்கு நேரா பார்த்தா உங்களால சொல்ல முடியுமா, இல்ல அவங்க ஈவன் போன்ல பேசினாங்கன்னா கூட உங்ககிட்ட எத்தன் மூலியமாவும் நம்ம சொல்லிடலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து தான். அதுக்காக தேவையில்லாத ஒருத்தவங்க போன் போட்டு சும்மா சோம்பேறித்தனமா என் குடும்பத்துல என்ன இருக்குது உட்காந்து வேஸ்டா சொல்றவங்களுக்கு இல்லை. அது எப்படின்னு எங்களுக்கு பேசையிலேயே தெரியும். இப்போ உன்னதபூர்வமா என் பையன் ஒருத்தவன் காணாம போயிட்டான்னு அழுகுற தாய்க்கு எங்களுக்கு கண்ணீர் தெரியும். சும்மாவே ஒரு பொழுதுபோக்கு பொண்டாட்டி இவனே சந்தேகப்பட்டு விட்டு தேர்த்திட்டு போன் அடிச்சு இவனே என்ன பண்ணு டைம் பாஸுக்கு பேசுறவங்க எங்களுக்கு இங்கிருந்தே கணிக்க முடியும். அப்படி காணாம போனவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. கண்டிப்பா எங்க போனாங்க, எப்படி வர வச்சு தரணும் அவங்கள. இல்லைன்னா அவங்க வர்றதுக்குள்ள இங்க ஒரு உயிர் போயிடும். அந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு மக்கள். மனசுன்றது ஒரு பாசத்தை வச்சுட்டோம்னா ஆட மாட நாயம் மனுஷனா எல்லாருமே சரி. பாசத்துக்கு உலகத்துல எதுவுமே ஈடு எதுவுமே கிடையாது. அது அது கையில கிடைக்கிற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க, அது நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. அதுக்கு நான் அவங்கள தவறாக எடுத்துக்க முடியாது. ராத்திரியெல்லாம் பகலெல்லாம் ஃபோன் அடிப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம தான் அவங்களுக்கு ஆறுதலாக மருந்தாகவும் இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கணும். அவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் நீ மாந்திரிகக்காரன். அப்படி இந்த மாதிரி காணாம போனது இல்லைன்னா பிரச்சனையானது கண்டுபிடிக்கிற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து ஏதாவது உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா? போலீஸ் சைட்ல இருந்துன்னு இல்லம்மா, இன்னைக்கு போலீஸ் சைட்ல முடியாதே எதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது இப்படி வீட்டுக்குள்ளாரியே இப்போ ஒரு கணவனுக்கு மனைவிக்கு தெரியாத ஒரு பொருள் வெளியே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. புருஷனுக்கே தெரியாம இல்ல ஒரு ஃபேமிலிக்கு இல்ல ஃபேமிலிக்குள்ளே ஒரு மேல சந்தேகம் வந்தா அதை போய் நம்ம வெளியே கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. ஒரு 10 பேருக்கு கூட்டு குடும்பத்துல இருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட வரும். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நிறைய கொடுத்துருக்கிறோம். இப்போ செய்வனே ஒருத்தவங்க வைக்கிறாங்கன்னா அது யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? இப்போ இன்னார் தான் இங்க போய் செய்தாங்க, இவ்வளவு நாள் ஆகுதுன்னு அதெல்லாம் நம்ம காட்டுறோம் இல்லையா? எல்லாமே செய்யலாமா மாந்திரிகத்துல? இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்வினை வைக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட
இப்போ எனக்கு என்ன எக்ஸாம்பிளாவே சொல்றேன் நான். இப்ப எனக்கு ஒருத்தவங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னை பத்தின விஷயம் மட்டும் சொன்னா போதுமா, இல்ல என்ன சார்ந்த இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் அப்படி? கண்டிப்பாம்மா. உன்னை பேரு உன் தாய் பேர் என்ன, அம்மா வயித்துல தான் நம்ம உருவாகிறது. ஓகே. வீட்டுக்கு எத்தினாவது பிறப்பு என்ன இதுன்னு கேட்டு குழந்தை முன்ன என்ன எல்லாமே கேட்டு நம்ம அதை வச்சு நம்ம செய்யலாம். உங்களோட துணி அது என்ன காரணம்னு கேளுங்க. துணி இப்போ ஒரு 5 அறிவு தான் நாய்க்கு. ஒரு இடம் திருடு போயிடுச்சு, ஒரு கொலை நடக்குது, ஒரு துணியை வச்சு அவனை தேடி கண்டுபிடிக்குதா இல்லையா? அந்த 5 அறிவுக்குள்ள நாய்க்குள்ள சக்தி எங்க இருந்து வந்தது? மனிதனுக்கு 6 அறிவு. நம்மளால அவன் ஒரு திருடனோட மாப்ப சக்தி வச்சு அவன் எங்க இருக்கான்னு தேட முடியுமா? இல்ல ஒரு தவறு செய்து தப்பிக்கிறவனை கண்டுபிடிக்க முடியுதா? அந்த 5 அறிவு உள்ள நாய்க்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஜின்னு உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. அவங்களோட கிளாத்தோ ஒரு போட்டோவோ அவங்களோட முடியோ அதை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்கள போய் அட்டாக் பண்ணும். சரி, போட்டோவே போதும், போருமானது. இப்ப ஆனா எனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும்? அதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுமா. நம்ம சொன்னாலும் மக்கள் இன்னைக்கு ஏத்துக்கிற நிலையில இல்லை. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு மக்களை நிறைய பேர் திசை திறப்புறாங்க. இல்லாத இருக்குதுன்னு அதை நம்ம எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை நான் சொல்றேன். நீங்க வந்து இது இப்ப நான் இங்க சொல்றேன்னா இதே வந்து கிளைண்ட் கிட்ட அதை நேரடியா நான் சொல்லுவேன், அவங்களுக்கு புரியும். மீடியாவில் வந்து உனக்கு இதுதான் அதுதான் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கா தெரிஞ்சு அவங்களா வந்து சொன்னாதான் நம்ம அதை எடுக்கணும். சரிங்களா? சும்மாவே வந்து நம்ம வந்து அதை இதை சொல்லி ஒரு கற்பனையாவோ வளர்த்து விடக்கூடாது. மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, அதை இதை தேவையில்லாத அந்த மாதிரி கிளப்பி விடுறதாலதான் பிரச்சனைகள். அது வந்து தவறான ஒரு பாதிக்கு கொண்டுட்டு போறது தவறான ஆட்களால தான். எந்த ஒரு பாதிப்பும் மக்கள் நம்மளை தேடி வந்தா செய்யணும், இல்லைன்னா விட்டுறணும். சரிங்களா? இது இருக்கு அது இருக்கு, 1 4 ஆக்குறது 4 5 ஆக்குறது, இந்த பழக்கமெல்லாம் ஒரு மாந்திரிக இருந்தா கூட இல்லைன்னு சொல்லணுமா? சரியா? அப்பதான் தைரியத்துல குணமாகும். ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போறோம், ஒரு பாம்பு கடிக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த மருத்துவர் என்ன சொல்லணும்? உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சரியாயிடுன்னு சொன்னாதான் சரியாகணும். இல்லப்பா, ஐயோ உனக்கு விஷம் வந்து ஏறி போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த பயத்திலேயே அவன் இறந்துருவான். அப்படின்னும் போது ஒரு மாந்திரிக்காரன் எப்படி இருக்கணும்? சில பேர் நிறைய பேர் அப்படிதான் ஏமாத்துறானுங்க. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அது இருக்குது செய்வன இருக்கும் தான், இருந்தா கூட அதை சொல்லாதவன் தான் மாந்திரிகவாதி. உன்னாலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன், சரியாயிடும் போங்க, இத்தனை நாள்ல முடிஞ்சிடும். இவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. என்னமோ இதை நான் பெருசாக்கி அதை சொல்லி இதை சொல்லி என்ன வரப்போகுது அதுல? ஆனா இப்ப எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, எனக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து எனக்கு தெரியவே இல்லை. இது செய்வினைக்கான சிம்டம்ஸ் தெரியாத போது நான் அப்படியே விட்டுட்டேன்னா அது எனக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவேன்ல. அது எனக்கு போயிட்டு இல்ல குணப்படுத்திக்க முடியும். அது அப்படி எல்லாம் தேவையே கிடையாதுமா. எவ்வளவு ஸ்டேஜ்ல வந்தாலும் நான் தான் சொல்றேன் இல்லையா, நாளைக்கு மரண தேதிக்கு போறவன கூட நான் இன்னைக்கு வந்தா நான் காப்பாத்துவேன். அது பாதிப்பு இருந்தா மட்டும் வா. சரியா? ஒண்ணுமே இல்லாத இருக்குதோன்னு எல்லாம் போகக்கூடாது, அது தவறு. அது எதையுமே நம்மளே போய் பெருசா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப காலகட்டத்துக்கு ஒரு நோய் வருது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதை மாத்திரை தொடர்ச்சி எடுக்க ஆரம்பிச்சா தொடர்ச்சி எடுத்துடணும். அதையே இப்போ ஒரு கண்ட்ரோல்லையும் கொண்டு வந்துடலாம். ஒரு எக்ஸசைஸ் முறையிலயோ ஒரு தீனி முறையிலயோ ஒரு சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். மாத்திரைன்னு தொட்டுட்டோம்னா அது மாத்திரையிலே தான் போயிடும். அதே மாதிரிதான் மாந்திரிகத்தை தொடர்றதுக்கு முன்னாடி வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வேற ட்ரெயில எவ்வளவு வழிகள் இருக்குது, நான் அதை நிறைய சொல்லி கொடுப்பேன். பணத்துக்காகலாம் நம்ம செய்யறது கிடையாது, செய்வோம். இருந்தா கூட பணத்துக்காக வரவங்களுக்கு சின்ன பாதிப்பெல்லாம் வந்து நம்ம அதை ஆரம்பத்திலேயே சொல்லி அவங்களை அப்பயே நான் சரி பண்ணி விட்டுடுவேன். அதுக்காக ஆமா, அவங்கள பயம்படுத்துறதோ இதுக்கு பெருசாயிடும் நாளைக்கு, எந்த ஒரு விஷயம் தான் பெருசாவாது. எந்த ஒரு விஷயம் நீங்களே சொல்லுங்க. ஒரு செடியை சின்னதா ஒரு செடியை நடுறோம், அதுக்கு உயிர் எங்கிருந்து வருது? அதுக்கு எங்கிருந்து வருது? சரியா? இப்போ நம்ம வீட்டுல வச்சா நம்ம தண்ணி ஊத்துறோம், ஒரு காட்டுல ஒரு ரோட்ல வேற ரோடு பக்கம் மலை பகுதியில வளையுது, அதுக்கு உயிர் எங்கிருந்து வருது? அதுவும் பெருக்குது இல்லையா, அது வருது இல்லையா? தன்னார எந்த ஒரு பெண் விளைவும் எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு செய்வினன் ஒண்ணு வச்சாக்கா அது தன்னார வளர்ந்துகிட்டு தான் போகும். அதை முடிக்கிறது முதல்ல சின்னதும் பெருசுன்றதெல்லாம் மாந்திரிகவாதி கிட்ட கிடையாது. நீ எந்த நிலையில வந்தாலும் எப்படி வந்தாலும் உனக்கு ஒண்ணும் இல்லாம சரி பண்றதுக்கு தான் என்னுடைய வேலை. மத்தவங்க எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது, நான் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு தான் என்னுடைய வேலை. இப்போ குடும்பத்துல பிரச்சனை அப்படின்றது மட்டும் இல்லாம எனக்கு திருமணம் ஆகல, அதுக்காக வந்து திருமணம் ஆகல, குழந்தை இல்லை, வருஷ கணக்குல 50 வயசாகி 60 வயசுல வந்தவங்களுக்கெல்லாம் எங்கெங்கயோ பல இடம் சுத்திட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு பல பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கிறேன், முடிவு கொடுத்துருக்கிறேன். வாழ்க்கையில நிறைய அது வந்து நான் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து அவங்க பேர் உருவாட காட்டுற அளவுக்கு நமக்கு ஒன்றும் சாதனை கிடையாது. நம்ம கிட்ட வர வேலைகள் இதை வந்து நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ ரொம்ப ஒரு பெரிய லெவல் எடுத்துட்டு போறதுக்கோ இது பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய கடமை, என்னுடைய வேலையை நான் செய்தேன். இப்போ ஆபீஸ்ல எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணும், அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்,
எனக்கு வந்து சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட பண்ணலாம். எல்லாருமே பொதுவாகவே ஒரு தொழில் செய்யறது, ஒரு பிஸ்னஸ் செய்யறது, வளர்ச்சியும் தான் நம்ம முன்னுக்கு போகணுன்ற நோக்கத்தோட தான். ஆனா அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. எல்லாரும் தான் உழைக்கிறான், எல்லாரும் தான் சம்பாதிக்கிறான், எல்லாரும் தான் கஷ்டப்படுறான். ஆனா அவனை சேர்க்க முடியாது, கட்ட முடியாது. அதை தான் நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு அந்த ஜின் மூலியமா ஒரு சில விஷயங்களை தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை முன்னுக்கு கொண்டுட்டு போறது. ஒரு சின்ன ஒரு இடத்துல ஃபால்ட் இருக்கும், பெருசா இருக்காது. அந்த சின்ன ஃபால்ட் அது என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணி விட்டு அந்த ஜின் மூலியமா அவனுக்கு எடுத்துட்டு வர பணத்தை மாசம் 10,000 சம்பாதிக்கிறவன கூட இன்னைக்கு பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். அதுல வேலைகள் தான் நம்ம செய்யற அந்த வேலைகள் தான். சோ எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வந்து அதை தீர்த்து பண்ணிடுவீங்க அப்படின்னு தெரியுது. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களுடைய மதத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டிருக்கிறாரு. இவங்க வந்து கிறிஸ்டியன், அவர் வந்து வேற ரிலிஜியன். இவங்க மாற மாட்டேன்னு சொன்னதுல சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா இவங்களை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சொந்த மகனுக்கே வந்து மாந்திரிகம் பண்ணி இப்ப அந்த பையன் உடம்பு சரியில்லாம இருந்து இவங்க ப்ரேயர் பண்ணி அவங்கள வந்து அப்படியே ஆனா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. படிப்பு இல்லாம எதுவும் இல்லாம அப்படியே உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கிறாரு. சோ இப்படி ஒரு சொந்த குடும்பத்துக்கே பண்ண முடியுங்களா? அது இல்லாம அவர் பண்ணதும் வந்து ஜின் மூலியமா தான் பண்ணதா சொல்றாங்க. இப்படி ஜின் மூலியமா பண்ணதை இன்னொரு ஜின் மூலியமா எடுக்க முடியுமா? சொந்தத்துக்குள்ளதாம்மா வர்றது பிரச்சனையே. சொந்தத்துக்குள்ள பண்ண முடியுமான்றீங்க,